6 மாடல். 6 மாடல் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க இது வந்து கண்ட்ரோலர். இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா போட்டு பொசிஷன்ல இருக்கு. இப்ப பாருங்க சம்பள தண்ணி இல்லன்னு காமிக்கல, மேல டேங்க்ல தண்ணி இல்லாதனால மோட்டர் உங்களுக்கு கரெக்டா ஆன் ஆயிரும். ஓ சரி சரி, ஆட்டோமேட்டிக்கா ஆனாச்சு. நம்ம எதாவது பண்ணோமா? கண்டிப்பா கண்டிப்பா. மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆயிருச்சு, ஆன் ஆயிருச்சு. இப்ப சம்பள தண்ணி இல்லன்னு வைங்க, தொங்க விட்டுருக்கு, சும்மா தொங்க விடுங்க, சம்பள தண்ணி இல்ல, சம்பளோ மோட்டர் ஆஃப் ஆயிடுது. அப்போ நீங்க எதுவுமே பண்ண வேண்டியல, டேங்க்ல தண்ணி குறைஞ்சா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பள தண்ணியில நான் கட் ஆஃப் ஆகுறது. இதுல பவர் ஆன் இந்த லைட் இருக்கு இல்லையா 150. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ராம்நகர்ல பான் எக்ஸ்போர்ட் இந்தியா சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க என்ன எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, எல்லாத்து வீட்லயுமே இந்த பொருள் ப்ராடக்ட் கண்டிப்பா தேவை. ஆனா மேக்சிமம் யார் வீட்லயுமே இருக்காது, இதை பத்தி அவேர்னஸும் இருக்காது. அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சார் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் கிட்ட இத பத்தி நம்ம டீடைலா கேட்டலாம். சார் உங்க கம்பெனி பத்தி நீங்க சொல்லுங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து பான் எக்ஸ்போர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க சார். மெயினா 7 இயர்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. 2018ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆச்சு. ஓகேங்க. ஆல்மோஸ்ட் 12000 பீசஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. 10000 பீசஸ் ரன்னிங்ல இருக்கு. ஓ சரி சரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இப்பதான் பண்றீங்களா சார், இல்ல ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்கீங்களா? யூடியூப் என்னைக்கு வந்து மக்கள் இல்ல தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அன்னையில இருந்தே பான் எக்ஸ்போர்ட் போட்டா அவ்வளவு வீடியோஸ் இருக்குது. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வீடியோஸ் தான் இன்ன வரைக்கும் மக்கள் பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு 5 இயர்ஸாவே ஆன்லைன்ல 5 இயர்ஸ் தான் ஆன்லைன்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ரீசன்ட்டா 2025 ஜனவரில வந்து வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கோம். இப்போ ஆன்லைன் வெப்சைட் கூட இருக்கு, இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்கு, அங்கேயே போய் டைரக்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். சார் ஆர்டர் போட்டா இப்ப வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்க, அது சேஃபா மக்களுக்கு போய்டுமா? ஒன் டேல டெலிவரி பண்றோம். அந்த கமிட்மென்ட் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பயம் இருக்கும், ட்ராக்கிங் கரெக்டா கொடுப்பாங்களா, பார்சல் கரெக்டா வந்துருமா? ஆன்லைன்ல ஆர்டர் போட்டவங்களுக்கு ட்ராக்கிங் எல்லாம் அதுலயே அப்டேட் ஆயிருமா? கண்டிப்பா ட்ராக்கிங் அப்டேட் ஆயிரும். அவங்களுக்கு வந்து இமிடியேட்டா நம்ம ஆபீஸ் டீம்ல இருந்தே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களுக்கு ட்ராக்கிங் அனுப்பிச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் ட்ராக் சரி, வெப்சைட்ல ஆர்டர் போட்டாலும் நீங்க வாட்ஸ்அப்ல நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். we will call and tell them also. நாங்க உடனே கூப்பிட்டு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து சார் உங்க ஐட்டம் பேக் ஆயிருச்சு, அதாவது காலையில 11 மணிக்கு போட்டிருப்பாங்க, இல்ல சாயங்காலம் 5 மணிக்கு போட்டிருந்தாலும் 6 மணி டிஸ்பாச் டைம் 1 hour கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓ சரி சரி, ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்போ மெயினா பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த ப்ராடக்ட் நேம் சொல்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் தான். சரி சரி. இது மெயினா பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்ல மோட்டர் வச்சிருப்பீங்க, கண்டிப்பா சரிங்களா, டேங்க்னு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒரு நாளாச்சு நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டேன், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இல்ல, எல்லாமே கீழ விழுகும். வரி கூட தர கண்டிப்பா வால் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கண்டிப்பா கேட்பாங்க, என்னங்க அறிவு ரோட்ல யாராவது தண்ணி போனா அதுதான் வந்து அவங்க பார்த்து சொன்னாதான் நமக்கு தெரியும். நமக்கு அதே மாதிரி தான் வீடு புது பெயிண்ட் அடிச்சிருப்போம், அது தண்ணி உழுந்து பெயிண்ட் அந்த இடம் மட்டும் வந்து ஒயிட்டாவே நமக்கு மாறி இருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி மோட்டர் நமக்கு வந்து என்ன பண்றோம், ஆன் பண்ணிடுறோம், கீழே சம்பு தொட்டில தண்ணி இருக்கா இல்லையா பாக்குறது, அதுவும் பார்க்காம விட்டுறோம். என்ன ஆயிரும், மோட்டர் என்ன வரும், காயில் கறி நிறைய எங்க வீட்டுல நடந்திருக்கு. அப்ப 2000 மூவாயிரம் அதுக்கு நீங்க செலவு பண்ணி எலக்ட்ரிஷியன் 1000 ஒரு 5000 ஆகும் செலவாயிரும் இல்லையா? ரெடி பண்ணா 5000 இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே இது பண்ணிடும். அதே மாதிரி இபி லைன்ல வந்து வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது, ஜாஸ்தி திடீர்னு வரும், சர்ஜ் வோல்டேஜ் சொல்லுவாங்க. அந்நேரம் என்ன ஆகும்னா, எப்படி நம்ம வீட்டுல வந்து ஒரு டிவி போயிருது, இப்ப ஸ்டெபிலைசர் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி மோட்டருக்கு பாதுகாப்பா இந்த கண்ட்ரோலர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மகிட்ட ஆன்லைன் ஆர்டர் சொல்றோம் இல்லையா, இந்த ஆன்லைன் ஆர்டர் என்ன எங்கிட்ட ஒரு டிஃபரன்ஸ்னா, நாங்க கடந்த 7 இயர்ஸ் 2010 ஸ்டார்ட் பண்ணது நாங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், நோ கேஷ் ஆன் டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா. சரி சரி. நம்பி வந்து இப்ப வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்குல்ல சார், நம்பி போடுறாங்களா, நீங்களும் நம்பி அனுப்பிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அனுப்புவோம்ல. இப்போ நம்ம ஒரு கம்பெனி 7 இயர்ஸா பண்ணிட்டு இருப்போம். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பான் எக்ஸ்போர்ட் நீங்க இந்த வீடியோ எடுக்கும் போது பான் எக்ஸ்போர்ட் சர்ச் பண்ணி தானே வரீங்க. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சாதான் என் கம்பெனிக்குள்ளே வர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இல்லன்னா என்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், புரியுதுங்களா? அப்படி இல்லன்னா எனக்கு நான் இப்ப நியரஸ்டா இப்ப உங்க இடத்துல யாராச்சும் மாட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்த நாங்க ரெஃபர் பண்ணி காமிச்சிருவோம். ஓ சரி சரி. இப்ப நம்ம வந்து மேல இருந்து தண்ணி விழுந்தாதான் நம்மளுக்கு இதாகுது. இப்ப ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுமா சார்? ஆமா, இது மேல டேங்க்ல தண்ணி குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆயிக்கும், கீழே சம்பள தண்ணி இல்லனாலும் கட் ஆஃப் ஆயிக்கும். அதே மாதிரி இப்ப வாடகை எல்லாத்துக்குமே ஒண்ணேதான், எல்லாத்துக்கும் ஒரே கண்ட்ரோலர் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இதான் 6 மாடல். 6 மாடல் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இது யுனிவர்சல் கண்ட்ரோலர். இப்ப நார்மலா உங்க வீட்டுல சாதாரண சின்ன மோட்டர், கண்ணுக்கு தெரியற சின்ன செல்ஃப் ரன்னிங் மோட்டர், மோனோபிளாக் மோட்டர், சம்பு தொட்டிக்குள்ளேயே கிடக்கும் மோட்டர், அது பேர் ஓபன் சப்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டரா இருக்கட்டும், போர் மோட்டர் 100 அடி 200 அடி 300 அடி போர் மோட்டரா இருக்கட்டும், எந்த மோட்டர் நீங்க உள்ள போட்டாலும் நமக்கு என்ன ஆகணும், மேல டேங்க்ல தண்ணி குறைஞ்சோடனே ஆன் ஆகும். அப்ப இங்க பாருங்க, நான் லைவாவே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இது மோட்டர், சரிங்களா? உங்க வீட்டுல இருக்கிற மோட்டர். இப்ப பாருங்க, இது வந்து
கண்ட்ரோலர். இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக்ல போட்டிருக்கேன். சரிங்க. இப்ப சம்புல தண்ணி இல்லங்கிற இது வந்து சம்போட போட்டு நீங்களே கை வச்சுக்கோங்க. ஓகேங்க. நீங்களே ஆப்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு டிஃபரெண்டா ஃபீல் ஆகும் அது. சரிங்க. இது வந்து சம்போட ஃப்ளோட். ஃப்ளோட் வந்து மிதக்கும். ஓ, ஃப்ளோட்டோட வேலை என்னதுன்னா மிதக்கும். ஃப்ளோட்ங்கிற பேரு மிதக்கிறது தான். இந்த ஃப்ளோட் வந்து மேல இப்படி தண்ணி இருக்கும்போது இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்ப பாருங்க, சரிங்க, சம்புல தண்ணி இல்லன்னு காமிக்கல, மேல டேங்க்ல தண்ணி இல்லாதனால மோட்டர் உங்களுக்கு கரெக்டா ஆன் ஆயிரும். ஓ, சரி சரி. ஆட்டோமேட்டிக்கா ஆனாச்சு. நம்ம எதாவது பண்ணோமா? கண்டிப்பா கண்டிப்பா. மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆயிருச்சு, ஆன் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, மேல டேங்க்ல தண்ணி ஃபுல் ஆயிட்டே வருது. சரி சரி சரி. சரிங்களா? டேங்க் ஃபுல் அண்ட் லைட் எரியுதா? ஓகே ஓகே. ஆமா சார், ஆமா. ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் ஆயிருச்சா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாருங்க, தண்ணி குறையுது திருப்பி மேல டேங்க்ல. ஓ, டேங்க் ஃபுல்லுங்கிற இண்டிகேஷன் காமிக்காது. ஓ, மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன் ஆகி ரன் ஆகி ஓடிட்டு இருக்குது. ஓ, நம்மளுக்கு இதுல வேலையே இல்ல. வேலையே நீங்க எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. இப்ப பாருங்க, இப்ப உங்க கையில தான் சம்பு தொட்டி இருக்குது. இப்ப சம்புல தண்ணி இல்லன்னு வைங்க, தொங்க விட்டுருக்கு, சும்மா தொங்க விடுங்க. சம்புல தண்ணி இல்ல, சம்புலோ மோட்டர் ஆஃப் ஆயிடுது. அப்போ நீங்க எதுவுமே பண்ண முடியல. டேங்க்ல தண்ணி குறைஞ்சா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். சம்பள தண்ணியில நான் கட் ஆஃப் ஆகுறது. இதுல பவரான லைட் இருக்கு இல்லையா, 150 வோல்டேஜ்க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் மோட்டர் ஓடும். 150 கீழே இருந்தா லோ வோல்டேஜ் மோட்டர் ஓடாது. இந்த எல்லா ப்ரொடக்ஷனும் சேர்த்து வெறும் 2300 மட்டும்தான் மக்களே. ஓகே ஓகே. 2300 கட்டணும். 2300ல இந்த கண்ட்ரோலர் ஃப்ளோட் வந்துரும். நீங்க உங்க லோக்கல் எலக்ட்ரிக் சுவிட்ச் மாட்டாலும் மாட்டிக்கலாம். இப்போ நீங்க வந்து இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்க சம்பள தண்ணி ஃபுல்லா இருக்குங்கிற பொசிஷன்ல வச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசும்போது இதாயிடுச்சு, ஆன் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இப்ப கீழ டவுன்ல விட்டா ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? அதனால நீங்க பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க. கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ உங்க சைடுல சார் நான் 2300 பொருள் மட்டும் வாங்கினா போதுமான்னு கேட்டீங்க. பொருள் வாங்கினா போதும், நீங்க மாற்றுறது உங்க சைடுல வச்சு நீங்க மாற்ற மாட்டிக்கலாம். சரி, என்னென்ன எக்ஸ்ட்ரா செலவாகும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆமா, இது ஏன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து இன்ஸ்டாலேஷன் தான் மெயின். இது நம்ம வாஷிங் மெஷின் இதெல்லாம் வாங்குறோம், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான பண்றாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க. நம்ம இதுல ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கிடையாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து லேபர் ஒர்க் இருக்கும். மேல டேங்க்ல இருந்து கீழே வரைக்கும் 2 ஒயர் நம்ம கொண்டு வரணும். சரிங்க சார். மேல டேங்க்ல இருந்து கீழே வரைக்கும் 2 ஒயர் கொண்டு வரணும். அந்த ஒயர் வந்து பெர் மீட்டர் காஸ்ட் 25 ரூபா வரும். சரிங்க. எத்தனை மீட்டர்? இப்போ வந்து 2வது மாடிக்கு மேல உங்க வீட்டுல டேங்க்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 மீட்டர் ஒயர் செலவாகும். அப்ப 25 மீட்டர்னா 500 ரூபா ஒயர் ஆச்சு. ஒயருக்கு தனியா சார்ஜஸ் வந்து லேபர் ஒர்க் வந்து 2 பேர் வருவாங்க. உங்களுக்கு மினிமம் 2 பேர் வருவாங்க. 1200 ரூபா மினிமம் இன்ஸ்டாலேஷன். 1200 பிளஸ் ஒரு 1200 ரூபா ஆச்சு. பிளஸ் 2300 கண்ட்ரோல். டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 600 மாதிரி உங்களுக்கு நீங்க சார்ஜ். ஆமா, ஈச் லேபர் தான். டைம் ஆயிரும். 3 மணி நேரம் அந்த வர்க் பண்றது வந்து பார்க்க சாதாரண சின்ன பொருளா தெரியும். 3 மணி நேரம்னாலும் வரணும், பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாமே இருக்கு. அது மேட்டர் இல்ல. ஸ்டாண்டர்டா இதான் நம்ம சார்ஜஸ் இருக்குது. 1200 ஃபிக்ஸட் பண்ணிக்கிறோம். அது ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. 1200 ஃபிக்ஸட் சார்ஜஸ். 500 நமக்கு வந்து 2 மாடிக்கு மேல தான் 500 ரூபாய் வரும் நமக்கு. 1200 கண்ட்ரோல் 2300. டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 4000 ரூபாய் ஆச்சு. 4000 ரூபாய் உங்களுக்கு ஹோல் செட்டப் வந்துரும். சரி, இந்த பொருள் நீங்க வாங்கிட்டீங்க, எத்தனை வருஷம் வாரண்டி வரும் தெரியுமா? சொல்லுங்க சார். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி, 3 வருஷம் வாரண்டி வந்துரும். அதுல ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இமிடியேட்டா உள்ள போற ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா. சில பேர் வந்து வாரண்டி இருக்குங்கறாங்க, ஆனா 1 இயர் கழிச்சா இந்த இது பார்த்து போனாதான் நாங்க கொடுப்போம், அது போனாதான் அந்த மாதிரி கிடையாது. இது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் தான். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போர்ட்ல வந்து கண்ட்ரோலர் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, அப்படி நமக்கு ரிலே போயிடுச்சு, அப்படிலாம் கிடையாது. நமக்கு 1 இயர் ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆனாலும். இப்போ அதே மாதிரி நீங்க கேட்கலாம், சார் வந்து எனக்கு இடி மின்னல் இடிச்சு முத்தம் கரிந்திய போச்சுன்னா அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். அது வாரண்டில என்னைக்குமே கிளைம் ஆகாது. நேச்சுரல் டிசாஸ்டருக்கு யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம சர்ஜிவல டக்குன்னு ஈபி லைன் உள்ள சப்ளை அடிக்குது அப்படின்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து நமக்கு நான் வந்து இது வந்து 440 வோல்டேஜ் தாங்குற வரைக்கும் தான் வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல உள்ள வருதுங்கிறது அது நம்ம கையில கிடையாது. இது வரைக்கும் தாங்கும்னா அந்த லெவல் இவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப 2 வருஷம் கழிச்சு சர்வீஸ் வாரண்டி என்ன சார் கணக்கு? அது 1 இயர் ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறீங்க, போர்டு ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறீங்க. அடுத்த 2 வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போர்டுல என்ன ப்ராப்ளம் வந்தாலும், இப்ப ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு டயோடு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எடுக்கிறோம். இதுவே பெரிய காம்பனன்ஸ் போகுது, ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு காம்பனன்ஸ் போகுதுன்னா, இப்போ ஒர்க் பண்ணி லேபர் ஒரு நாள் ஆகும். லேபர் இப்ப நம்ம சால்டரிங் பண்ணி பண்றதுக்கு மிஞ்சி போனா 40 ரூபா 45 ரூபா லேபர் கேட்பாங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் இதுக்கு செலவுன்னு சொல்ல போனா ஒரு 3 வருஷம் கழிச்சு ப்ராப்ளம் வருது, 4 வருஷம் ப்ராப்ளம் வருதுன்னா 350 ரூபாய்க்கு மேல வராது. ஓகே. இப்போ வந்து இது வந்து லைஃப் டைம் இருக்கும் உங்களுக்கு. 7 வருஷம் மினிமம் கேரண்டி 7 வருஷம் இருக்கும். மேக்ஸிமம் 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். அது அந்த ஸ்டேஜ்லயே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு 350 ரூபாய் தான் மேக்ஸிமம் 350 வரும் சொல்றேன். இப்போ நமக்கு வந்து எப்படி ஒரு மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்றீங்க, 3000 ரூபாய் கொடுத்து ஒரு மிக்ஸி வாங்குறீங்க. கண்டிப்பா அதுல செலவு எவ்வளவு பண்ணும்? ஒரு உள்ளுக்குள்ள பிளேடு போயிருச்சுன்னா ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு சுவிட்ச் போயிருந்தா ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. அந்த கான்செப்ட்ல இருக்கு.
சார் இப்ப மேக்ஸிமம் காஸ்ட் வந்து நம்ம 2 வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னா 350 தான், அதுக்கு மேல வந்து செலவு வைக்காதுன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் இப்ப வந்து நம்ம ஒரு 6 மாடல் சொன்னீங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் பொறுத்த வரைக்கும் சாதாரண செல்ஃப் ரன்னிங், மோனோபிளாக், ஓபனல், போர் எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பள தண்ணி எல்லாம் கட் ஆஃப். இந்த மாடல் வேணும்னா வெறும் 2300 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோலர். இது வந்து போர் மோட்டருக்காக, ஸ்பெஷலி ஃபார் போர். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, தண்ணி உழும்போது உள்றதுக்கு ஏத்தாப்புல எனக்கு பண்ணி கொடுங்க, கம்ப்ரஸர் மோட்டர்ல உள்றதுக்கு ஏத்தாப்புல பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. சோ அந்த மாடல் இதுல விட 200 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும், 2500 இது. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோல். இந்த கம்ப்ரஸர் என்ன பாத்தீங்கன்னா ஏர், இப்ப வந்து 400 அடி 600 அடி போர் இருக்கும், அதுக்கு வந்து ஏர் மூலியமா கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு பைப் மூலியமா வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க தண்ணி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்றதுக்கு கண்ட்ரோலர் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஏர் வால் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த வால்வ் ரிலீஸ், அந்த வால்வ் கொஞ்சம் கொடுத்து காமிச்சாரு உங்களுக்கு. வால்வ் பார்த்தலாம். ஆமா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வால்வ். இங்க நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வால்வ் அதுல இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா இதுவே ஓபன் பண்ணிக்கும். இதுவே ஓபன் பண்ணிக்கும். இது ஆட்டோமேட்டிக் வால்வ், ஆட்டோமேட்டிக்கா அதை ரிலீஸ் பண்ணிக்கும். நமக்கு மோட்டர் ஆஃப் பண்ணும்போது மக்கள் போய் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். இது வந்து இது 2300 தான், இது வந்து 600 ரூபாய் வரும், 2900. சரி சரி சரி. 2900 இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா பாட்டுக்கு ஒவ்வொரு மாடலுக்குமே அதோட காஸ்ட்ல இருந்து பிளஸ் லேபர் சார்ஜ் 1200 அந்த வயர் சார்ஜஸும் வந்துரும். ஆமா வரும். அதே மாதிரி எல்லாமே கரெக்ட், எல்லா பொருளுக்குமே அந்த ஃபிக்சிங் லேபர் வந்துரும். அடுத்து செமி ஆட்டோமேட்டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் பாருங்க, நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா சார், சிம்பிளா எனக்கு மோட்டர் நான் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆஃப் மட்டும் பண்ணா போதும், அந்த செமி ஆட்டோமேட்டிக் வரும். நீங்க மேனுவலா ஆன் பண்ணிப்பீங்க எப்பவும் போல, தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் மட்டும் ஆகும். இது 1800 மேக்ஸிமம் வந்து பீப்பிள்ஸ் வந்து எது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, மேக்ஸிமம் இந்த யுனிவர்சல் கண்ட்ரோலரும் இந்த செமி வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என் கையில இருக்கிறதும் அந்த ஃபர்ஸ்ட் மாடலும் இந்த மாடல் தான் அதிகமா வந்து மக்கள் விரும்பி வாங்குவாங்க. சரி சரி. இப்ப வந்து மண்டபம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய தனி தொட்டியா இருக்கும். மண்டபம், காம்ப்ளெக்ஸ், சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் பெரியதா இருக்கும். அவங்க வந்து எது வாங்குவாங்க? நீங்க மேக்ஸிமம் இதே சேம் தான் வாங்குவாங்க எல்லாருமே. இது அவங்க இது என்ன இருந்தாலும் ஓகே. மண்டபம் பிளான் பண்ணிருக்கு பாருங்க, 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி. நீங்க விவசாயத்துல 15 HP மோட்டர் யூஸ் பண்ணாலும் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளான் பண்ணதே பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் பேரே யூனிவர்சல் வச்சேன். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி. சாதாரண சின்ன 1/2 HP மோட்டர்ல இருந்து 20 HP இண்டஸ்ட்ரி டைப், நீங்க அபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஹோட்டல்ஸா இருக்கட்டும், பியூட்டி பார்லரா இருக்கும், சலூன்ஸா இருக்கும், என்ன ஷாப்பா இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் மோட்டார் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ, இந்த 2 கண்ட்ரோலர் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. செமி ஆட்டோமேட்டிக், இன்னொன்னு யுனிவர்சல் கண்ட்ரோலர். இந்த 2 கன்ஃபார்மான முறைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறைக்கு தேவை. அது கேரண்டியா இருக்கும். என்ன சொன்ன மாதிரி 3 வருஷம் 4 வருஷம்ல இல்ல, அந்த 7 வருஷம் ஓடுனா கண்டிப்பா ஓடும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது கூட அந்த ஃப்ளோட் கொடுத்துருவோம். இதான் டேங்க்ல போடிய ஃப்ளோட் சென்சார். நீங்க ஆபரேட் பண்ணீங்க இல்லையா, அதுதான் ஃப்ளோட் சென்சார். இந்த ஃப்ளோட் சென்சார் சேர்த்து கொடுக்கும். இந்த ரேட்டுக்குள்ளே வந்துரும். தனியா இது அமௌண்ட் கிடையாது. இந்த 2300 ரூபாயிலேயே உங்களுக்கு இந்த ஃப்ளோட் வந்துரும். 2300 2500 வந்துரும். இப்ப லாஸ்ட் மாடல் பார்த்தா டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா. எனக்கு வந்து வோல்டேஜ் அடிக்கடி பிரச்சனை இருக்குங்க, போர்ல தண்ணி இல்ல, எனக்கு ஊத்து வந்து 20 நிமிஷம் தான் எனக்கு மோட்டர் ஓடுது, திருப்பி 1.5 மணி நேரம் கழிச்சுதான் எனக்கு என்ன ஆகுது, தண்ணி வந்து திருப்பி ஊறுது போர்ல, அதுக்கப்புறம் நான் 10 நிமிஷம் ஓட்டுற மாதிரி இருக்கு. சைக்கிள் டைமோட கேட்பாங்க. இது வந்து இருக்கிற ஹையஸ்ட். விவசாயம் பண்றதுக்கு இல்ல, நார்மல் வீட்லயே பாருங்க, நிறைய இடத்துல போர் போட்டுருவாங்க. ஆனா தண்ணி ஊத்து வந்து மெதுவா தான் ஊறும். உங்களுக்கு 10 நிமிஷத்துலயே அவங்களுக்கு வந்து 1000 லிட்டர் 2000 லிட்டர் தண்ணி மேல போயிடும், திருப்பி தண்ணி இல்லாம போயிடும். ட்ரை ரன்னோட சேர்த்து வர்றதுக்கு கொடுத்துருப்போம். இது 3000 ரூபாய். இதுதான் லாஸ்ட் ஜாஸ்தி காஸ்ட். ஏன்னா 2900 100 ரூபாய் இந்த ரேட். 1800 இருந்து ஒவ்வொன்னுக்குமே ஒரு 300 400 அந்த அவ்வளவு. ஏன்னா நான் மேனுஃபேக்சரர் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுல ஒன்னும் பெருசா ஒரு 10 ரூபாய் காம்பனன்ஸ்க்கு போய் நான் வந்து 100 200 நான் சேர்க்க கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவுதான் மேட்டர்னா மக்கள்கிட்ட கரெக்டா. மேனுஃபேக்சரரா இருக்கறங்காட்டி என்ன ஃபால்ட் இதுல வரும்ங்கறதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா. உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது. ஏதாவது சர்ஜ் வோல்டேஜ் தான் வரும். வந்துச்சுன்னா சர்ஜ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அப்படின்னா அவங்க மோட்டர் வந்து கண்ட்ரிஸ் போது ஹீட்டிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க பஞ்ச் ஆகும். மோட்டர் பாதிப்பு வராம இங்க பஞ்ச் ஆகும். 2 பாதிப்பு தான் நடக்கும். அதுக்கு மேல இதுல கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அதுவுமே நம்ம ஒன்றையில ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. இப்ப இங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா வந்து பார்த்து கூட இது செய்வாங்க. அதர் இதுல இருந்து பாக்குறவங்க எப்படி உங்களுக்கு நம்பி பணம் போடுறாங்க? மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆன்லைன் ஆர்டர் தான். எந்த ஊரா இருந்தாலும் ஆன்லைன் ஆர்டர். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தாலும் மக்கள் பொறுத்த வரைக்கும் வீட்ல இருந்தே போன் பண்ணி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிப்பாங்க. சரி, இங்க வந்து நீங்க வந்து பீப்பிள்ஸ் வச்சிருப்பீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் பீப்பிள்ஸ் இருக்காங்களா? சென்னை,
செங்கல்பட்டு, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஒசூர், பெங்களூரு, சித்தூர், ஆந்திர பிரதேஷ் சித்தூர், கேரளா பொறுத்த வரைக்கும் பாலக்காடு அவைலபிள்ஸ் இருக்கு, திருவனந்தபுரம் அவைலபிள் இருக்கு, திருச்சூர் அவைலபிள், வேற ஸ்டேட்டுக்கு கூட அவைலபிள், எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி நாங்க பண்றோம். ஃப்ரீ ஷிப்பிங் இன்ஸ்டாலேஷன் பாயிண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லா கவர் பண்றோம். சரி, சவுத் இந்தியால எங்க கிடையாது, ஹைதராபாத் இருக்கு. ஓ சரி, ஹைதராபாத் இன்ஸ்டாலேஷன் இருக்கு. நாங்க சொன்ன 7 இயர்ஸ் அது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்டீங்க நம்பிக்கையா உங்களை நம்பி எப்படி வாங்குறதுனா 7 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய அவுட்புட்டும் ரிவ்யூஸும் நீங்க கூகுள் வியூஸ் பார்த்தாலும் சரி, நிறைய யூடியூப் சேனல்ஸ் கஸ்டமர் வந்து இங்க வாங்க வராங்க இல்லையா, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஒரு தடவை வாங்கி நீங்க சேனல்ல பார்த்தது நான் சொல்றதை விட நீங்க ஒரு கஸ்டமர்ஸா வந்து நீங்க ஒண்ணு இல்ல எங்க சேனல்லே போட்டுருப்போம். ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் அவங்களே வீடியோ எடுத்தாங்க. உங்களோட சேனலும் இருக்கு தனியா, அவங்களோடது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாரு. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஃபீட்பேக் இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதாங்க மேடம். இது ஒரு 6 மாடல்ஸ் இருக்கு. மக்கள் எதை கேட்டாலுமே கீழ உள்ள நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி என்ன கூப்பிட்டாலும் இமிடியேட்டா கால் சொல்றேன். என்ன வேணாலும் கூப்பிடலாம். ஓகே, டவுட் இருந்தா வாட்ஸ்அப். நைட் 12 மணிக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. ஆமா, 12 மணிக்கு மேல கூப்பிடாதீங்க. மத்தபடி சண்டேஸ்ல கூப்பிடலாம். சண்டேஸ் கூப்பிடலாம். சண்டேஸ் ஆபீஸ் உண்டு. சண்டேஸும் ஆபீஸ் உண்டு. அதனால 7 நாளும் 24/7 இங்க வர்க்கிங் நடக்கும். காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஓகே, அந்த டைமிங்குள்ள எப்ப கூப்பிட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் மனுஷங்க ஒர்க் பண்ற டைம். கண்டிப்பா. அதுக்கு மேலயும் சில பேர் அவங்க 7 மணி 8 மணி வேலை முடிச்சிட்டு வந்து கூப்பிட்டாங்கன்னா வாட்ஸ்அப் அதுக்கு வந்து நைட் ரொம்ப நீங்க லேட்டா கூப்பிட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணதா சொல்றேன். மேக்ஸிமம் 10 to 6 பண்ணா நல்லா இருக்கும். இது எங்களால ஃப்ரீயா பேச முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் உங்களால இது பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டாலேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சண்டேவா இருந்தாலும் போய் பண்ணி கொடுத்துருவாங்க. சண்டே லீவ். ஒன்லி ஆர்டர் சேல்ஸ்க்கு மட்டும் தான் இது. இன்ஸ்டாலேஷன் மண்டே டு சாட்டர்டே மட்டும் தான். ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு ஆர்டர் போடுறாங்க, அவங்களுக்கு ப்ராடக்ட் போற நேரத்துல இன்ஸ்டால் பண்றப்போ ஆள் வந்துருவாங்க. இல்ல வந்து இன்னைக்கு போயிடுச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. இப்போ இன்னைக்கு போயிடுச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஏன்னா ஸ்லாட் பேஸ் பண்ணி தான் போகும். அது நீங்க சொல்லிடுவீங்க. ஆர்டர் ஸ்லாட் புக் பண்ணிடுவோம். ஸ்லாட் நோட்டே இருக்கும். இங்க இருந்து மேடம் ஃபோன் பண்ணிடுவாங்க. கன்சல்ட் டீம் யார் ஃபாலோ பண்றாங்களோ சர்வீஸ் டீம்ல இருந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகே. மெட்டீரியல் ரீசார்ஜ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பொருளை கொடுத்துருவாங்க, அதுக்கான இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஆள் வர மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மெயினான விஷயம் நடக்கிறதுன்னா ஃபாலோ அப் இல்லாததான். ஆமா, அதுதான். நாங்க என்ன பண்ணுவோம்னா பொருளை அனுப்பும்போது சொல்லிடுவோம். ரெண்டாவது மேடம் ஃபாலோ பண்ணுவோம். எங்க டெக்னீஷியன் ஃபாலோ பண்ணுவோம். இந்த இடத்துக்கு இந்த அட்ரஸ்ல மெட்டீரியல் போயிருக்குது, கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசுங்க, மெட்டீரியல் ரீசார்ஜ் ஆகி. சில பேர் என்னன்னா பொருள் விக்கிறதோட என் வேலை முடிஞ்சு அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அங்க நடக்கிற பிரச்சனை தான் நாங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கே அது நடந்திருக்கு. நாங்களும் உடனே சர்வீஸ் நல்லா இருந்தாதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா ஆர்டர்ஸ் வரும். கண்டிப்பா. இல்ல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயம் மாதிரி எங்க சைடுல வந்து மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நாங்க ஒரு 2023ல இருந்து நாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா நம்ம சர்வீஸ் பர்சன் சொல்லி கஸ்டமர்ஸ் நாங்க பேசி கடைசி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு 7 வருஷம் என் பொருள் ஓடுனா அது வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். சரி சரி, சூப்பர் சார். அப்படினா ரெகுலரா லாஸ்ட் டு எண்ட் வரைக்கும் இருக்கும். ஒண்ணு இல்ல, இவ்வளவு நாள் சக்சஸ் ஆகுதுன்னா அதுவும் ஒரு ரீசனா இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா, எங்களோட நம்பர் 0422 அதுல நம்பரே இருக்கு பாருங்க. மென்ஷன் பண்ணி இப்ப லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் 3132930. அந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா எப்ப கால் பண்ணாலும் கால் இருப்பாங்க. ஓகே, ஒரு சின்ன டவுட்னால இமிடியேட்டா நம்ம கால் பண்ணி பேசலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த விஷயம். மக்களுக்கு நிறைய கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல நீங்க கேட்ட கேள்வி மக்களோட கேள்விதான். ஏன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்குமே அந்த பயம் என்னன்னா, உங்கள்ட்ட நான் வாங்கிட்டு நான் எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண உட்கார்ந்து சும்மா உட்கார. ஆமா ஆமா, நிறைய இதுல அப்படிதான். பொருள் விக்கிறதோட உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, வித்துட்டா அதோட முடிஞ்சு என் வேலை அப்படின்னு தான் இருக்காங்க நிறைய பேர். இதுங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட். நாங்க என் கம்பெனி நேமே பாத்தீங்கன்னா பானக்ஸ் இந்தியா சர்வீஸ் ஓபிசி பிரைவேட், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே ஓகே சார். இதுதான் எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளஸ் சர்வீஸ் தான். நாங்க மென்ஷன் பண்ணதே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி தான். ஓகே ஓகே. நாங்க எங்களுடைய பிசினஸ் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் தான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமையே நாங்க வேலை வச்சிருக்கோம். ஓ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி டவுட் கேட்டு நீங்களும் வந்து டைரக்டா வரலாம், இல்ல ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுக்கலாம். ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பட் சர்வீஸ் உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.